கிளிநொச்சி மாவட்ட சாரணர் சங்கத்தின் தைப்பொங்கல் விழா யாழ் சாவகச்சேரி ட்ரிபெக் கல்லூரியில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. சாரணர் சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட ஆணையாளர் சி விக்னேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் கிளிநொச்சி வடக்கு வலய சாரணர்கள், கிளிநொச்சி தெற்கு வலய சாரணர்கள் மற்றும் தென்மராட்சி வலய சாரணர்கள் பங்கேற்றனர். நிகழ்வில் விருந்தினர்களாக தென்மராட்சி கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் சு ஸ்ரீகுமரன், தமிழ் இணைய கல்விக் கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற சமுதாயச்சார் சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தருமான க ரஜினிகாந்தன், இலங்கை வங்கியின் சாவகச்சேரி கிளை முகாமையாளர் த கபிலன், சாவகச்சேரி ட்ரிபெக் கல்லூரி அதிபர் ஐ தேவ ஈஸ்வரன், சாவகச்சேரி இந்து கல்லூரி அதிபர் ந சர்வேஸ்வரன், ஓய்வு நிலை அதிபர்களான சே பேரின்பநாதன், கைலாய பிள்ளை ஆகியோரும், பிரெஞ்சு மொழி விரிவுரையாளரும் பாரதி இன்ஸ்டிடியூட் இயக்குனருமான திருமதி துஷ்யந்தி ரஜினிகாந்தன், சாவகச்சேரி ட்ரிபெக் கல்லூரி பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களான மு கோகுலராஜ், தி சசிகரன் ஆகியோரும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கொம்பு வைத்தல், சமநிலையோட்டம், சங்கீத கதிரி ஆகிய விளையாட்டுகளும் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இன்று இந்த சாரண வீர வீராங்கனைகளை பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய சமகால சூழ்நிலையிலே சமூகத்திலே இடம்பெறுகிற சீர்கேடுகள், சமூக பிறழ்வுகளுக்கு மத்தியிலே எங்களுடைய இளைஞர் யுவதிகளை, இந்த சிறார்களை ஒரு கட்டுக்கோப்பான சிறந்த கலை கலாச்சார பண்போடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கைங்கரியத்தை இந்த அணி என்று மேற்கொண்டு வருகின்றமை பாராட்டுதற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒழுக்கம் விழுப்பந்தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். அதேபோன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்கள், இந்த வள்ளுவருடைய 2 குறள்களிலே ஒழுக்கத்தினுடைய சிறப்பு அங்கே எவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஒழுக்கமானது ஒருவருடைய உயிரை விட மேன்மையானது. அப்போ உயிரை விட மேன்மையான ஒரு விடயமாக இந்த ஒழுக்கம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஒழுக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சமய கலாச்சார அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவற்றை போதித்து அந்த மனிதர்களை, அந்த சிறுவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் சிறப்பாக அந்த சேவையாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த சாரணருடைய சேவையையும் போற்றியாக வேண்டும். பேடன் பவல் அவர்களுடைய அந்த முயற்சி 1907ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு 1922ஆம் ஆண்டு உலக ரீதியிலே, அது உலகளாவிய ரீதியிலே உள்ள அனைவரையும் இணைத்து கொண்டு அது பரிணமித்து இன்றைக்கு சாரணர் இயக்கம் என்று சொன்னால் அந்த அமைப்பு ஒரு 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 மரத்தில் இருக்கிற பல்வேறு கிளைகள் போன்று இன்றைக்கு உலக ரீதியிலே பரவி நிற்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதனால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு ஒரு 6-7 இடங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணம் சென்ட்ரல் கல்லூரியிலே சாரணருடைய ஜம்போரி நிகழ்வு இருந்தது. அந்த நிகழ்வில் கூட நான் கலந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கும் நினைவு இருக்கிறது. இப்போ இப்படியாக இன்று இந்த சாரணர் அமைப்புகள் தனியே எங்களுடைய மாவட்டம் மட்டுமன்றி தேசிய ரீதியிலே, சர்வதேச ரீதியிலே அவர்கள் சென்று தங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பரிமாறிக்கொள்கிற நிலையை இன்றைக்கு அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாக இன்னொரு நாட்டினுடைய அமைப்பினுடைய அம்சங்கள், அவர்கள் அங்கே கைக்கொள்ளுகிற கொள்கைகள் போன்றவற்றை எங்களுடைய இந்த சாரண வீர வீராங்கனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் அவர்களுக்கு கிடைக்கிறது. மொழியாற்றலும் அங்கே வளர்த்து கொள்ளப்படுகிறது. நான் நீதிமன்றத்திலே பணியாற்றுகிற ஒரு உத்தியோகத்தர் என்ற வகையிலே இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், அதிகமாக இந்த போதைப் பொருள் மற்றும் சமூக சீரழிவுக்கு ஆட்படுபவர்கள் சிறார்களாகவே இருக்கிறார்கள். அதுவும் பாடசாலை சிறுவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே அந்த போதைப் பொருட்கள் அங்கே நுழைவிக்கப்பட்டு அவர்கள் அதை நுகர்வதன் ஊடாக
சமூகத்திலே பல்வேறு வகையான பிறழ்வுகளை அவர்கள் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் இருந்தாலும் கூட அவற்றையும் தாண்டி அதனுடைய வேகம் இன்றைக்கு மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவு தடைகளை போட்டாலும் அதை தடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அது அணையை உடைத்து செல்கிறது போன்று அதனுடைய வேகம் இருக்கிறது. அப்போ ஆகையினாலே நான் கேட்டுக்கொள்வது, இந்த சின்னம் சிறிய சிறார்களிடம் உங்களுடைய ஆளுமைகளை வளர்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே காணப்படுகின்றன. எங்களுக்கு செல்ல வேண்டிய பாதை, அன்றைய தினம் எங்களுக்கு நாங்கள் பாடசாலை மாணவராக இருந்த பொழுது எங்களுடைய 2 பாதைகள் இருந்தது. ஒன்று போராட்டம், இன்னொன்று கல்வி. இப்போ போராட்டத்தையும் நாங்கள் பின்பற்றி கொண்டு கல்வியையும் தொடர்ந்ததால் இன்றைக்கு நாங்கள் ஒரு உச்சநிலையிலே இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு போராட்டம் என்பது இல்லை, கல்வியை மட்டும்தான் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் போராட்டம் இருக்கிறது. இந்த போதைப் பொருளோடு மட்டும்தான் உங்களுடைய போராட்டம் இருக்கிறது. அவையினால இந்த போதையிலிருந்து நீங்கள் முற்றுமுழுதாக விடுபடுவதற்குரிய சிறந்த ஒரு வழி இந்த சாரண அமைப்பாக நான் காண்கிறேன். சிறு சிறு பராயத்திலிருந்தே உங்களுடைய மனோ தத்துவத்தை, உங்களுடைய ஆளுமைகளை வளர்க்கிற ஒரு இடமாக இதை நான் காண்கிறேன். ஏனென்று சொன்னால் சாரணியத்தினுடைய தத்துவமே அங்கேதான் இருக்கிறது. சகோதரத்துவத்தை பேணுதல், பிறருக்கு உதவுதல், இந்த மனப்பக்குவம் வேறு எங்கேயும் கிடைக்காது. 2 விடயங்கள், ஒன்று அகமனம், மற்றது புறமனம். அகமனத்திலே தோன்றுகிற விடயங்களை நாங்கள் புரட்சிகளூடாக ஆற்றுகிறோம். எங்களுடைய தமிழருடைய விருந்தோம்பல் பண்பும் அதே போன்றுதான். அகமனம் நினைப்பதை புறமனம் செயற்படுத்துகிறது. இங்கேயும் உங்களுடைய அகத்திலே நீங்கள் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் இங்கே முதலுதவியாக இங்கே வந்திருக்கிறது. ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார், அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறது. மனதிலே உதிக்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் செயலால் செயற்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம், நிறைய வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன. அதை கடந்து செல்லுகிற போக்குத்தான் இன்றைக்கு நிறைய பேருடைய செயல்களிலே இருக்கிறது. இதில் போனால் எங்களுக்கு சிக்கல் வந்துவிடும், நாங்களே தேவையில்லாமல் பொது நிலையம் அல்லது நீதிமன்றத்துக்கு செல்லுவான் என்று சொல்லி அதில் இந்த ஒதுங்கி செல்கிறார்கள். அதன் காரணமாக அங்கே பல உயிர்கள் இங்கே இழக்கப்படுகின்றன. அந்த வகையிலே உங்களுடைய சேவை போற்றுவதற்குரியது, பாராட்டுவதற்குரியது. இது மட்டுமல்ல, உண்மையிலேயே இன்னும் நிறைய பாடசாலைகளிலே இந்த மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை சாரண தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நிறைய விழிப்புணர்வுகளை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதிபர்கள் ஊடாக நிறைய முயற்சிகளை எடுத்து நிறையவர்களை இணைத்து அதனூடாக அவர்களுடைய ஆளுமைகளை வளர்த்து இந்த போதையில் இருந்தும் அவர்களுடைய நாங்கள் கல்வியிலே பார்க்கிறோம். ஒன்று கல்வி செயற்பாட்டு முறை இருக்கிறது, மற்றது விளையாட்டு இருக்கிறது. இந்த 2லேயும் திறனாக இருப்பவர்களால் பிற்காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் சிறந்த ஒரு நிலையிலே, தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே அல்லது அடுத்த நிலையிலே சிறந்த நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையிலே நாங்கள் காண்கிறோம். இந்த வகையிலே இவர்களுக்குரிய ஒரு அத்திவாரமாக இது அமைந்திருக்கிறது. பெற்றோர்களும் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். அவர்களை அதிலே இணைத்து கொண்டு எங்களுடைய அநேகமான பெற்றோர் நினைக்கிறது, நாங்கள் பிள்ளைகளை விளையாட்டுக்கு விட்டோம் அல்லது வேறு அமைப்புகளில் இந்த சங்கங்களில் சேர விட்டோம்னு சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி நாசமாக போகும் என்று சொல்கிற நிறைய பெற்றோர்களை நான் கண்டுவிட்டு இருக்கிறேன். உண்மையிலே அது ஒரு தவறான விடயமும் தவறான ஒரு எண்ண கருத்துமாகும். நாங்கள் பாடசாலை கல்வி நாங்கள் கற்கிற பொழுது உண்மையிலேயே நான் பங்கு பெற்றாத எந்த ஒரு இருக்காத அமைப்புகளும் இல்லை, நான் பங்கு பெற்றாத விளையாட்டுகளும் இல்லை. எங்களுடைய ஆளுமைகளை நாங்களே வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களில் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டோம். என்னவோ தெரியாது, இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்பதுக்கு அதுவும் ஒரு காரணமாக கூட அமைந்திருக்கலாம். ஆகையினாலே எந்த இடத்துல நீங்கள் ஒதுங்கி போய்விடாதீர்கள். உங்களுடைய தலைமைத்துவத்தை பண்பை வளர்க்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. உங்களுக்கு சாரண இயக்கத்தினுடைய உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள், தலைமைத்துவனுடைய பண்பு சம்பந்தமாக எல்லாம் பேசியிருப்பார்கள். அந்த பண்பை வளர்க்கிற ஒரு இடமே இந்த சாரண இயக்கம்தான். பண்டிகை என்பது தமிழர்கள் வாழ்விலே கொண்டாட்டம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைய தினம் இந்த சாரணர்கள் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். காலையிலே பொங்கல் நடைபெற்றது, தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுக்கள் இடம்பெற்றது, மேடையிலே கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இப்பொழுது பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வாறு இன்றைய நாள் முழுவதும் சாரணர்கள் இந்த தமிழர் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய சிறுபராயத்திலே எங்களுடைய கிராமங்களிலே இத்தகைய தைப்பொங்கல் பண்டிகைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கின்றது. தைப்பொங்கல் என்றால் அங்கே போர்த்தேங்காய் அடித்தல் என்கிற ஒரு
விளையாட்டு மிக முக்கியமான விளையாட்டாக இருக்கும். அதே போல் சேவல் சண்டை, அதே போல் தாச்சி விளையாட்டு என்பன இந்த தைப்பொங்கல் ஒட்டி நடைபெறுகிற மிக முக்கியமான விளையாட்டுகளாக இருப்பதோடு பாரம்பரிய கலைகளை காண்பிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமைந்து வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முக்கியத்துவம் மிக்க இந்த விழாவினை கிளிநொச்சி மாவட்ட சாரணர் சங்கத்தின் கீழ் இருக்கின்ற சாரணர்கள் இணைந்து சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றமை பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகும். உண்மையில் இங்கே பலரும் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இந்த சேவை கழகங்களிலே சேவை அமைப்புகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிற மாணவர்கள்தான் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியான மதிப்புமிக்க பிரஜைகளாக மிளிர்வார்கள். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த சாரணர்களாக இருக்கிறவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்களாக விளங்குவார்கள். இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது இந்த சமூகத்திலே மிக சிறந்த நற்பண்புகளை கொண்டவர்களாக விளங்குவார்கள் சாரணர்கள். அவர்களுடைய மனதிலே விதைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அவர்களை இந்த சமூகத்துக்கு சிறப்புமிக்கவர்களாக ஆக்குகின்றது என்ற வகையிலே இந்த சாரணர்களாகிய நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அதே வேளையிலே தென்மராட்சி வலயத்திலே எல்லா பாடசாலைகளிலும் சாரணர்கள் இல்லை என்கிற ஒரு குறைபாட்டை காலையிலே மாவட்ட ஆணையாளர் என்னிடம் தெரிவித்திருந்தார். அதே போல் இங்கே செல்வரஞ்சன் சார் அவர்களும் அதை தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் தென்மராட்சி வலய பாடசாலைகளில் சாரணர் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல் இந்த கலைக்கூறு பயிற்சிகளை ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வோம். பாடசாலைகளுக்கு அறிவித்து பாடசாலை ஆசிரியர்களை இந்த பயிற்சியிலே பங்கு கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக வழி நடத்துவோம். ஏனென்றால் சாரணர் இயக்கம் என்பது இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கே தேவையான ஒரு இயக்கம்.